பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை மகிமையுண்டாதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 5வது ஞான படலை பாடுவோம். ஞானப்படல் என்ன 5. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன், இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம் என்ற 5வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன், இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். மாண்டாய் வாழ்ந்த ஏனாண்டாய் கும்பாருமே, நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன், என்னுடைய உள்ளமோ தேவஸ்தலமாகவோ, பயத்திலும் மாண்டாய் சேர என் ஜெபம் புகழ்ச்சியும், நல்ல பலியாக ஏற உமதாவியாய் கொடும், தேகமாவியாவையும் சுத்தமாக்கி அருளும். நீலத்தில் விழுந்த வீடாய் பாயிராகுமே, அந்த பாடி நான் மிகுந்த கனிகளாய் தரவேன், வாசனத்தை காக்க நீ இவழி காக்கடவே. ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காக, இந்த மாத பிறப்பின் முதல் ஞாயிறு ஆராதனைக்காகவும் உம்மை துதிக்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிறாகி அந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் பங்கு பெற செய்த கிருபைக்காகவும் உமக்கு தோத்திரம் அப்பா. கடந்த 8 மாதங்கள் உங்கள் நிறைவான பலனோடு துணையோடும் கடந்து வந்தோம். இந்த 9வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியான இந்த கிருபையை ஜீவனுள்ள ஆண்டவரை தந்து இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே நீ பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், திருமறை பகுதி, சிந்திக்க இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பரின் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மையப்படும்படி 160 எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா. நன்றி. சங்கீதங்களின் புத்தகம் 66வது சங்கீதம் 16வது வசனம் முதல் 20வது வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். 66வது சங்கீதம் 16வது வசனம் முதல் 20 வரை மாறி மாறி வாசிப்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்திலும் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததினால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பிதாவுக்கும் குமாரன் பசுத்தாவின் நன்மை உண்டாதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா சதா காலம் காலங்களில் இருக்கிறபடியே. ஆமென். ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மையப்படும்படி 164வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 164. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்ற 164வது கீர்த்தனையை பாடுவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும், அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும், அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமாய் போற்றுதே, ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவோ, காடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவோ, காடும் காற்றும் பனித்தூறலும், பூமியில் வாழ்கின்ற யாவோ கர்த்தாவுமாய் போற்றுதே, ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோர்களோ, பெரும் வயதால் முதிர்ந்தோர்களும், வால வயதுள்ளோர்களும், பெரும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலக தம்பாயினாலோ பாடி உமாய் போற்றுவாரே, ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். பாவத்தின் அடிமையாய் நானோ தேவா பார் மீது வாழ்கையிலே, பாவத்தின் அடிமையாய் நானோ தேவா பார் மீது வாழ்கையிலே, பாதகனாம் எந்தன் மீது கர்த்தா பாசம் கொண்டிரே, ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எங்கள்
எங்கள் கேடகமாகிய கடவுளே கண்ணோக்கமாயிரோ. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தாய் கேட்டருளோ. கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தரின் ஆலய பிரகாரங்களின் மேல் என் ஆத்மா வாஞ்சை கொண்டு ஏக்கமாயிருக்கிறது. உமது ஆலயத்தில் வாசமாயிருப்போ பாக்கியவான்கள். 1000 நாளிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நாளாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முதல் நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரோ. கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தத்தையும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தாலும். தந்தையாக கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனும் விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டு எழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தாருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நான் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதங்கள் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக
தாவியோடேகமாய் ஆளுகிறேன். ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறேன். உன்னத கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, என்றும் உள்ள உமது தயவினால் உமது திருச்சபை காப்பாற்றி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சாவுக்குரிய தன்மையுள்ள நாங்கள் உம்மை அன்றி அழிந்து போவோமாகையால் உம்முடைய துணையினால் தீமையானவை எல்லாவற்றிலும் எங்களை எப்போதும் விலக்கி காத்து மீட்பின் வழியில் எங்களை நடத்தியல்ல வேண்டும் என்று என்றென்னைக்கு எங்களோடு கூட அரசாளுகிற எங்களாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 14வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி எரேமியா 17ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள் வரை. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போனவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி என்பதே இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. மகிமுள்ள கடவுளே நீ பரிசுத்தர், என்னமுள்ள கடவுளே நீ பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்ற திறமளித்து காப்பாராக. ஆமேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டருளே அவனுடைய சகல இடுக்கண்களிலிருந்து அவனை விடுவித்து ரட்சித்தார். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
நமக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் அது லூக்கா 17:11 முதல் 19 வரை. லூக்கா 17:11 முதல் 19 வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவோ, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்பது. புறாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். இந்த ஒன்றான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இவர் பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சில்லில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை ஒழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பற்றிருக்கிறார். அவரது ஜூன்லோரி மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவின் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம் சுயித்தலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமே. நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமட்ட இல்லத்திற்கு எல்லா உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக வரக்கூடிய 3ஆம் தேதி ஞான செல்வம் மாணிக்கம் அம்மா அவர்கள் தனது பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். அதோடு கூட செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி மாணிக்கம் ஐயாவும் ஞான செல்வம் அம்மாவும் தங்களுடைய திருநாளை காண்கின்றார்கள். அதே போலவே கடந்த வாரத்திலே சாம்வி ஐயா சாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 57வது திருநாளை கண்டார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இவர்களோடு கூட சேர்ந்து நாமும் 130 ஞானப்பட்டியல் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லோரின் முன்னும் உம்மையை அறிக்கை பண்ணுவேன். 130 ஞானப்பட்டியல் முதல் 3 சரணங்கள். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன்.
எங்கள் மத்தியில் வாசமா இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமதகப்பனே, மீண்டுமாக ஆண்டவராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு நீ செய்தக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 8 மாதங்களை முடித்து 9வது மாதத்துடைய காலை வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடு ஆண்டவராக இந்த திரு சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே எங்களை கண்ணோக்கி பார்த்து ஆசுவதித்து இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த உதவினுடைய கரங்களை இந்த மாதத்தில் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசுவதித்து பலப்படுத்தி பாதுகாக்கணுமாய் கேட்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திரும்ப நாட்களையும் காணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கற்றுப்படுகிறோம். விசேஷமாக அருமையான சிறு பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொள்ளக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். வாலிப பிள்ளைகளை நம்ம கத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே திருமண மக்களை உமது கத்தில் ஒப்படுகிறோம். வயதான மக்களை உமது கத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவான ஆஸ்வாதம் அவளோடு கூட பரிபூர்ணமாய் தங்கியிருக்கிறோமா கேட்கும். விசேஷமாக கடந்த வாரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை கடந்து ஆண்டவராக உமது கிருபையிலே வாழக்கூடிய அருமையான ஐயா ரெவரன் சாம் வி ஐயாசாமி அவளுக்காகவும் அவருடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்து இப்படிப்பட்ட பரிபூர்ணமான நாட்களை கண்டு ஆண்டவராக உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்தவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிர்வகித்து வரக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகியாக தன்னுடைய வாழ்க்கை நடத்தும் போது வரக்கூடிய எல்லாதுமான சூழல் வெற்றி பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு உதவி செய்வாரமாக கேட்கின்றோம். விசேஷமாக வரக்கூடிய 3ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய ஞான செல்வம் மாணிக்க அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவராக நம்மை துதிகளை ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமை உமக்கு ஏறெடுக்க உதவி செய்தலும். அதே 3ஆம் தேதி தன்னுடைய திருமணநாளை காணக்கூடிய மாணிக்கம் ஐயாவுக்காகவும் ஞான செல்வம் மாணிக்க அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை கொடுத்து அருமையான பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் ஆசுவத்து பேர பிள்ளைகளை ஆண்டவராக நம்மை நிறைவாக வழிநடத்தணுமா கேட்கும். உமது கிருபையும் ஆலோசனை வழிநடத்தலும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவராக நீதாமே வயதான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது சரீரத்தில் சுகவீனமான மக்களை நாங்கள் கற்றுப்படுகிறோம். விசேஷமாக அருமையான அம்மா ராஜகுமாரி விமலநாதன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றீர் என்று சொல்லக்கூடிய செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்து மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மங்கள வில்லியம் சமாவுக்காகவும் லதா ஃபென் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றும். அதே போலவே அருமையான சகோதரர் நெல்சன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆலய பணிகளை செய்யும் போது ஒரு கிருபை கூட இருக்கணுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே தொடர்ந்து உமது கிருபையும் உமது ஆலோசனையும் விசேஷமாக சகரி அப்பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான 2 மாத குழந்தை இறுதி அறுவை சிகிச்சை செய்து தனது இல்லத்துக்கு சென்றிருக்கும் போது ஆண்டவராக உமது பாதுகாப்பினுடைய கரம் அந்த குழந்தையை வழி நடத்தட்டும், பாதுகாப்பியாரும். அருமையான அம்மா ஞான செல்வம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக முழங்கால்களிலே இருக்கக்கூடிய வழிகளை நீக்கி போட்டு எழுந்து நடந்து உமது ஆலயத்துக்கு வருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். அதே போலவே தன்ராஜ் ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும்போது உமது உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்தாலும் டேனியல் தங்க பிரகாசன் நேசகுமார் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாப் லாசரஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது ஆண்டவராக நீதாமே இவர் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். டாக்டர் கனகராஜுக்காக ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான நாட்களில் ஆண்டவராக கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். அதே போல ரெவரண்ட் சாம் ஐயாசாமி அவர்களுக்காகவும் டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான அம்மா பாக்கியம் ஜேம்ஸ் அவர்களுக்காகவும் இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதான மக்களையும் அது கத்திரப்படுகிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியாரலும். ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாத்துடைய கரம் அவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். விசேஷமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் அவர்களுக்காக அவருடைய மனைவிக்காக மகளுக்காக பேத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது கிருபை தாங்கட்டும். அதே போலவே இயன் ரியான் இந்த குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து பாதுகாத்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றி ஆண்டவராக நீதாமே ஆண்டவராக உமது கிருபையில் வாழ்வதற்கு உதவி செய்யமாக கேட்கிறோம். அதே போலவே கேரன் கெலிட்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சிறு வயதுக்கு முதல் கொண்டு உமக்கு பயப்படக்கூடிய பயத்தில் அந்த பிள்ளை வளர்க்கப்படுவதற்கு ஆண்டவராக உமது கரம் அந்த பிள்ளைகள் மீது நீட்டப்பட வேண்டுமா கேட்கின்றோம். உடன் பிறந்திருக்கக்கூடிய கெசியாவுக்காக ஜோகனுக்காக சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த அருமையான குழந்தைகளை பாதுகாத்தலும். அதே போலவே எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பத்து சூழ்நிலையில் நிமித்தமாக எல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அருமையான சகோதரி ஜிடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஜோன் சில்வியா பிரேம லூது சாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபையினுடைய ஆஸ்வாதம் அவர்களை வழி நடத்தட்டும். ஆண்டவர் அக்னிதாமே ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய மக்களையும்
ஆண்டவராக நீதாமே இந்த நாளினுடைய ஆசுவாத்தை அவளுக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராக இந்த கிருபையினால் அவளை வழிநடத்தி பாதுகாத்து வழிநடத்தணும். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தை இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவது காப்பாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டோட நாம் மையப்படும்படி 177வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலை 177. இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம், எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டது அற்புதம், அத்தாலே பூரித்த அடியேன் இரக்கத்தை புகழ்வேன் என்ற 177வது ஞானப்பாடலை முதல் 4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை எடுக்கப்படும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசி கவனமாய் கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடியும்.
பின்பு இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள 10 மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக நின்று தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களே அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்போது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய வேறு ஒருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போன், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பியே தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பியே தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேய் சக்தி தகத்திடவே, நோய் சாபமகத்திடவே. பேய் சக்தி தகத்திடவே, நோய் சாபமகத்திடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன்னருள் வரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியோ, திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி. திருப்தி அனுப்போ, திருப்தி பாடுத்தே அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே,
திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 14வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 14வது ஞாயிற்றுக்கிழமை சுகமாக்கக்கூடிய ஒரு ஞாயிறு, நன்றியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர். இந்த சம்பவம் லூக்கால மட்டும் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம், வேற எங்கேயுமே இந்த சம்பவத்தை பார்க்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவம். என்ன? 10 தொழுநோயாளிகள் ஒன்றாக சேர்ந்து இயேசுவினிடத்துல வந்து எங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம். 12வது வசனம், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, ஏசையரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல 10 பேர், அந்த 10 பேர் தூரத்துல நின்று. ஏன் என்று சொன்னா, இங்க வசனம் என்ன சொல்கிறது? தொழுநோயாளிகள் நடந்து கொள்ளக்கூடிய விதமாவது என்ன, தொழுநோயாளிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். என்ன கட்டளை? லேவியர்கள் எழுதின ஆகமம் 13வது அதிகாரம் 45-46 வசனங்கள். என்னாகும் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். முதலாவது லேவியர்கள் எழுதின ஆகமம் 13வது அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகியால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. என்னாகும் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். குஷ்டரோகிகள் யாவரையும், பிரியமுள்ளவர்களா யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு என்பது. ஆகவே ஒரு தொழுநோயாளி என்ன செய்ய வேண்டும்? 50 முழ தூரம் தள்ளி நின்று நான் அசுத்தன், நான் அசுத்தன் என்று சொல்லி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். 17வது வசனம் சொல்கிறது, அப்போது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். 14வது வசனம், அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்கள் உங்களை காண்பீங்கள் என்றால் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி, மொத்தம் 10 பேர் வந்தீங்க, நீ மட்டும் வந்து நன்றி செலுத்துகின்றாயே, மற்ற 9 பேர் என்ன? நாம் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு எண்ணிக்கை தெரியுமா? ஏன் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக என்ன தெரியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்கின்றார். லூக்கா 15வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு மனுஷனிடத்துல 100 ஆடுகள் இருந்தது என்று சொல்லி ஒரு கணக்கு சொல்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு பெண்ணிடத்துல 10 வெள்ளி காசு இருந்தது என்று சொல்கின்றார். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல ராத்துல வந்து தன் சிநேகிதனிடத்துல, சிநேகிதனே என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, கடனாக 3 அப்பம் கொடு என்று சொல்ல. இப்படி இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு எண்ணிக்கை தெரியும். அப்போ இந்த 10 பேர் வந்து நிக்கிறதுல ஒருத்த கூட சொல்ல, நாங்க 10 பேர் வந்திருக்கோம் எங்களுக்கு கொடுங்க. சில வெள்ளிக்கிழமையில இந்த கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த காசு கேட்கிறவங்க வந்து உதவி என்று சொல்லி வந்து நிப்பாங்க. உடனே கடைக்காரர் எத்தனை பேர், அவர் கேட்கற முன்னாடி சொல்ல, சார் நாங்க 5 பேர் வந்திருக்கோம். அப்படியா, 5 பேருக்கு எங்களுக்கு கொடுங்க, உதவி தொகை கொடுங்க, எங்களுக்கு காசு கொடுங்க. அப்படி இந்த 10 பேர் என்ன செஞ்சிருக்கணும்னா, ஐயா நாங்க 10 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு 10 பேருக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கணும். அப்படியெல்லாம் கேட்கல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏசையரே எங்களுக்கு இரங்கும்,
அப்போ அவங்க வந்த உடனே ஏசாமி அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாருனாக்கா கவுண்ட் பண்ணிட்டார். எத்தனை பேரு? 10 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி கவுண்ட் பண்ணிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும், நன்றாக தெரியும். நீ நிற்பதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு காலை வேளையில வந்து ஆலயத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நிற்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும் நீ எதற்காக வந்திருக்கின்றாய், இந்த அதிகாலை வேளையில எதுக்காக வந்திருக்கின்றாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். அமெரிக்கா அறிஞர் 90,000 வேர்ட்ஸை வச்சு ஒரு புதிய அகராதி கண்டுபிடிச்சு ரொம்ப பெருமைப்பட்டாராம். ஆனா கடவுள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உருவாக்கி படைத்து பெயரிட்டு அதனுடைய பாதையிலே செவ்வையாய் நடக்க பண்ணக்கூடிய ஆண்டவர், செவ்வையாய் நடக்க பண்ணக்கூடிய ஆண்டவர். சார், யார் இந்த 10 பேர்? யார் என்று சொன்னால் நம்ம எளிதில் சொல்லிடலாம், தொழுநோயாளிகள். ஆனா இவங்க ஊரை விட்டு விரட்டப்பட்டவர்கள், இழிநிலையில் உள்ளவர்கள். அவருடைய வாழ்க்கையை இயேசு உயர்த்துகின்றார். இனி இந்த ஊர்ல நீ வசிக்க முடியாது என்று சொல்லி ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, குடும்பத்தை விட்டு விரட்டிட்டாங்க. இனி ஆதரவற்ற ஒரு நிலைமை, இழிநிலை, யாருமே பக்கத்தில் வந்து அண்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, போகிற போதெல்லாம் யாராவது வெளியில வந்துட்டா நான் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லி தன்னுடைய வாயினாலே தன்னுடைய நிலைமையை குறித்து சொல்ல வேண்டியவன். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நிலையை இயேசு உயர்த்துகின்றார். இந்த சூழ்நிலையில் இருக்கின்றாயா? எல்லாராலும் கைவிடப்பட்டு இழிநிலையில் உள்ள உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அதான் இன்னைக்குள்ள ஒரு கேப்ஷனை நீங்க பார்த்திருப்பீங்க. தேவாலயத்துல பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனே உயர்த்தின ஆண்டவர் உன்னை விட்டுருவாரா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டான். சார், நீ நன்றி செலுத்தக்கூடியவன் யார்? ஏசாமி சொல்ற, இந்த புற ஜாதியானை ஒழிய சமாரியனை தவிர வேறொருவரும் வர காணுமே. சரீர சுகம் மட்டுமல்ல, ஆத்ம சுகமும் கண்டவன், நன்றியை எதிர்பார்த்தவர் நன்றியை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த சூழ்நிலையில நன்றிய கடவுள் எதிர்பார்க்கின்றார். இவனும் தான் சரீரத்துல மட்டுமல்ல ஆத்மாவிலும் சுகத்தை பெற்றேன் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான், இயேசுக்கு நன்றி செலுத்துகிறான். இப்போ ஏண்டா ஒன்னாலதான் இந்த 9 பேர் திட்டு வாங்குறாங்க, நீ ஏண்டா போய் நன்றி செலுத்துற, எங்களை மாதிரியே நீ இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா அவன் என்ன பதில் சொல்லுவான்? சரி, இந்த 9 பேரும் ஏன் போகல? அவனை பிடிச்சி, இந்த 9 பேரை பிடிச்சி, ஏன் நீ போகல, நீ ஏன் போகல, ஏன் போகல, இயேசு கிறிஸ்துல எல்லாம் ஒன்னா போனீங்கல்ல, கேட்டீங்கல்ல, ஏன் நீங்க போகல அப்படின்னு சொன்னா, முதல் ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இது ஒரு கற்பனை. சரீரத்துல சுகத்தை கொடுப்பதும் சுகவீனத்தை கொடுப்பதும் கடவுள். முதல்ல எனக்கு சுகவீனத்தை கொடுத்தாரு, இப்ப எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, இதுக்கு போய் நான் நன்றி சொல்லணுமா அப்படின்னு அவன் போயிட்டான். ரெண்டாவது ஒருத்தன் வருகின்றான், அவனிடத்துல கேட்கின்றார்கள், நீ ஏன் போய் சொல்லல? அவன் சொன்னான்ல, நீ ஏன் போய் சொல்லல? ஏங்க, நீங்க சொன்னீங்க தானே, சொன்னீங்க கிராமத்துல 10 பேரும் ஒன்னா சேர்ந்து ஐயரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி நாங்க ஒன்னா தான் கேட்டோம். ஆமா, நாங்க ஒன்னா போய் சொல்லணும்ல, அவன் மட்டும் ஊருக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு வந்துட்டான், அதனாலதாங்க நாங்க போகல. நாங்க ஒன்னா போயிருந்துக்கணும். அவன் ஊருக்கு முன்னாடி முந்தி போயிட்டான். மூணாவது ஒருத்தனை பிடிச்சி, நீ ஏன்டா போய் சொல்லல? அவன் 2 பேரும் 2 காரணம் சொன்னான். சுகத்தை கொடுப்பது கடவுள், சுகவீனத்தை கொடுப்பது கடவுள். நாங்க 10 பேரை ஒன்னா கேட்டோம், 10 பேரும் ஒன்னா போய் சொல்லியிருக்கணும்.
மூணாவது ஒருத்தனை நீ ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொன்னான். ஏங்க, நான் குடும்பமா போய் சொல்லலாம்னு நினைச்சேன். என் மனைவியால போய் அவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால நான் போகல. என் குடும்பமா சேர்ந்து சொல்லும் போது என் மனைவி என்னோட வரமாட்டேன்ட்டா, அதனால நான் போய் சொல்லலை. இதெல்லாம் கற்பனை தான். நான்காவது உள்ள மனிதனை பார்த்து நீ ஏன் போய் சொல்லல அப்படின்னு சொன்னா, நான் சொல்லலாம் தாங்க போனேங்க. முன்னாடி போனா சமாரியம் போறான், அவளோட போய் நான் அப்படி சொல்றது, அதனால நான் திரும்பி வந்துட்டேன். குஷ்ரோகியா இருக்கும் போது சமாரியனோட இருந்தது அவனுக்கு தெரியாதா? ஓ, சாக்கு போக்கு. அஞ்சாவது மனிதனை பார்த்து நீ ஏன்பா சொல்லல, அவங்க எல்லாம் காரணம் சொல்றாங்க, நீ ஏன் சொல்ல? ஏங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசைங்க. அவருக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுத்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அது நன்றி அவரு எதுவும் வாங்க முடியல, அதனால நன்றி சொல்லல. ஆறாவது ஒருத்தனை பார்த்து நீ ஏன் போய் நன்றி சொல்லல என்று சொல்லி கேட்க. அப்ப அவன் சொல்றானா, நான் போறதுக்குள்ள அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு, அடுத்த ஊருக்கு போயிட்டாரு, நான் அவர் பின்னாடி எப்படி போறது, அதனால நான் போகல அப்படின்னு சொன்னான். ஏழாவது ஒருத்தனை பார்த்து நீ ஏன்பா போய் சொல்லல அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னானா, அவர்கிட்ட நாங்க போனோம், ஐயரே எங்களுக்கு சுகமாக்குன்னு சொன்னோம், சரி நீங்க போய் ஆசாரியர் காண்பீங்கன்னு சொல்லிட்டாரு, நாங்க போனோம், போற வழியில சுகமாயிட்டோம். அது திரும்ப வருமா வராதான்னு தெரியலையே. அது பர்மனன்ட் சொல்யூஷனா இல்லைன்னா அது இது டெம்பரரியா, அதனால அது கொஞ்ச நாள் கழிச்சு அது பர்மனன்ட் ஆன பிறகு போய் சொல்லலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொன்னான். எட்டாவது மனுஷனை பார்த்து நீ ஏன் போய் சொல்லல? அப்ப சொன்னானா, ஏங்க அவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, நன்றியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருன்னு நினைச்சேன், இப்படி ஒரு இது நன்றி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கடைசி மனுஷனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நீ ஏன்பா சொல்லல? 8 பேர் 8 காரணத்தை சொன்னாங்க, நீ ஏன் போய் சொல்லல? அவன் சொன்னா, போய் சொன்னாதான் நன்றியா? நான் இங்க இருந்து சொல்ல மாட்டேனா? நான் இங்க இருந்தே சொல்லியிருப்பேன், அது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னாங்க. இப்போ இந்த அத்தனை கற்பனையும் நீங்க உங்க வாழ்க்கையில பாருங்க, உங்களுக்கு ஒத்து வருதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னாக்கா நான் குடும்பமாவே நன்றி சொல்லணும், இது எனக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு நான் பார்த்துட்டு நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொன்னாதான் இங்க இருந்தே சொன்னா கேட்க, கோயில போய் தான் சொல்லணுமா? முன்னாடி போய் பீடத்திற்கு முழங்கால் பட்டிட்டு சொன்னாதானா அப்படின்னு இந்த 10 பேர், இந்த 8 பேர், 9 பேர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை சொன்னது போல நீங்க கதை சொல்லிக்கிட்டு இல்ல. கடவுள் உங்களிடத்துல நன்றியை எதிர்பார்க்கின்றார். இன்று உன்னுடைய நிலைமை என்ன? நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தில் உன் இடம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? அந்த 9 பேரை போல தலைமறைவாகிவிட்டாயா? மற்றவர்கள் சாக்கு போக்கு சொல்வதை போல நீ கூறுகின்றாயா? நமது கணக்கு இயேசுக்கு தெரியும், அவர் கணக்கை சரிபார்ப்பார். 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 20:27. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராத போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, எங்க அந்த இடம் காலி ஆகுது, எங்க அவங்க உட்கார்ந்து எங்க காணோம், இன்னைக்கு லீவு டீச்சர், அவனுக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க டீச்சர், அப்படி ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அத போல ஆண்டவர் இந்த சவுல் ராஜா கேட்கின்றான், தாவீது தினந்தோறும் போஜனத்துக்கு வந்து உட்காருவானா, அவன் இடம் காலியா இருக்குது, நேத்து வரல இன்னைக்கு வரல, என்ன காரணம் அப்படின்னு தன் மகன் யோனத்தான் இடத்துல கேட்கின்றான். அதை போலவே இன்னைக்கு ஆலயத்துக்கு நீ வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னா, உன் இடம் காலியா இருப்பதை பார்த்து ஆண்டவர் கேட்க, அவன் இடம் காலியா இருக்கிறது எங்கே? நீ எங்கும் ஓடி ஒளிய மறைய முடியாது. அவர் உன்னை கேட்கின்றார், உன்னை அவர் கரம் பிடிக்கும்.
அந்த தாவீது சொல்கிறான், இப்போது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனால் தவிர வேறு தேவன் பூமியில் இல்லை என்று சொன்னான். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். யாரு? எனக்கு இதே மாதிரி ஒரு சரீர சுகவீனம், குஷ்டரோகம், சீரியா தேசத்தினுடைய தளபதி நாகமான் போய் சுகத்தை பெற்று கொண்ட பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது. அப்போது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். நாகமான் சொல்றான், வாங்கிக்கங்க. அவர் சொல்றாரு, உங்க காணிக்கெல்லாம் வேணாம்பா, போப்பா, உங்க காணிக்க வேண்டாம். அப்ப என்ன? எங்க ஊர்ல போய் இந்த தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும், கொஞ்சம் மண்ணு மட்டும் கொடுங்க என்று சொல்லி மண்ணை வாங்கி கொண்டு போகிறான். தளபதி நாகமான் நன்றி உனக்கு இருக்கிறதா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்து, இல்லையானால் கிறிஸ்து உன் பெயரை சொல்லி நீ எங்கே என்று சொல்லி கேட்பாய். நன்றி செலுத்தும் தோத்திர ஆராதனையில் உன் இடம் காலியாக இருக்க வேண்டுமா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த அறுப்பின் தோத்திர பண்டிகையில ஒரு பெரிய காரியத்தை செய்வாங்க. போன வருஷம் நான் அறுப்பின் தோத்திர பண்டிகையில இருந்தேன், எனக்கு நீ எதுவுமே செய்யல. இந்த வருஷம் அவன் வந்திருக்கான், அவனுக்கு நீ செய்யறியா, அதனால நீ யாரும் செய்யாதன்னு தனக்கு தேவைப்பட்டவங்க கிட்ட எல்லாம் சொல்லி செய்யாதன்னு சொல்லிடுறது. என்னன்னா வருமானத்தை குறைச்சி காட்டணும். இது நல்ல செயலே கிடையாது. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கொடுக்கக்கூடிய காரியத்தை நீ யார் தடை செய்வதற்கு? அப்படியே ரிவர்ஸ் ஆடல கர்த்தர் உன் தன் கையை சுருக்குனார்னா நீ எங்க போவ? சரி, நான் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லுவது? 1, சொல்லால் நன்றி, என் வாயினுடைய வார்த்தைகளால் நன்றி. இப்ப கீர்த்தனை, எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை நீ செய்த நன்மை யாவும் எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம். சொல்லால நன்றி, பாடலால் நன்றி. இப்ப பாட்டு பாடி நான் நன்றி சொல்லணும். 3வது காரியம்தான் செயலில் நன்றி. இப்ப கீழே என்னுடைய கட்சி விழுந்துச்சு, எடுத்து கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் என்று சொல்லுகிறோம். அதுக்கு நான் பிரதியுத்தரமாக அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னா இன்னொரு பொருளை, ஒரு பேனாவையோ ஒரு ஆப்பிள் பழத்தையோ கொடுத்து தேங்க்ஸ். அதே போல ஆண்டவருக்கு செயலால் நன்றி செலுத்துவது. அதை தான் சங்கீதக்காரன் 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகின்றார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையில் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடிய, ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவர். சரி, இந்த தோத்திரன்றீங்களா ஐயா? இந்த தோத்திரன்றது பைபிள்ல எங்கேயா இருக்கு? முதல் எங்க இருக்குன்னா ஆதியாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்துலதான் முதல் தோத்திரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆதியாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு அபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை முதலாவதாக ஆதியாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம். எதற்காக? வெற்றிக்காக, சுகத்துக்காக. கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், அவருக்காக நன்றி என்று சொல்வோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா காணிக்காதான். இந்த 6 நாள் கடவுள் படைத்தாரு. அந்த 6 நாள் படைத்ததுல வேதத்துல எங்கேயாவது பணத்தை படைத்தார் என்று சொல்லி எங்கேயாவது பார்க்கிறோமா? ஆனா இன்னைக்கு படைக்காத பணத்தை தான் நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமே ஒழிய மற்றதை பெருமை பாராட்டுறது இல்லை. கடவுள்
எங்கேயும் காசு படைத்தார், பணம் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு மனிதன் மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலைக்கு பிறகு ஒரு பெஞ்சில் உட்காந்து சோர்வா உட்கார்ந்து இருந்தான். அப்போ அவர் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய தனவந்தன் வந்து உட்கார்ந்தார். அவனுக்கு தோள் மேலே கைப்பட்டு, என்ன ரொம்ப சோர்வா இருக்கு, என்ன விஷயம்? அது ஏங்க கேட்குறீங்க? வேலை போயிடுச்சுங்க. என் வேலை இல்லைங்க. அப்போ அவர் சொன்னாராம், என்னிடத்துல நிறைய வேலை இருக்கு, நான் உனக்கு தரட்டுமா? நீ வேலை செய்யறியா? என்கிட்ட நான் வேலை செய்யறேங்க, ஆனா என்கிட்ட முதலெல்லாம் போடுற அளவுக்கு நீ எதுவுமே போட வேண்டாம், எல்லாத்தையும் நான் தரேன் உனக்கு, நீ வேலை செஞ்சா மட்டும் போதும், வர்றதெல்லாம் நீயே எடுத்துக்கோ. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு முதலும் கொடுத்து, எனக்கு இடத்தையும் கொடுத்து, எனக்கு வேலையும் கொடுத்து, வருதலையும் வர எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீ ஒரே ஒரு சின்ன கண்டிஷன், 50-50 பார்ட்னரா வச்சுக்கலாமா? அவன் சொன்னா, அது ரொம்ப கஷ்டம், நீங்க சும்மா உட்காந்துட்டு அவன் 50% வாங்குவீங்க, நான் வேலை செஞ்சு கடினமா உழைச்சு 50%. சரி, நீ 50 எடுத்துக்கோ. சார் 75 நீ எடுத்துக்கோ, 25 நான் எடுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் எப்படிங்க? நீங்க சும்மா உட்காந்துருந்து நீங்க வந்து 25% எடுப்பீங்க, நான் எனக்கு உட்காந்து கடினமா வேலை செஞ்சு ராத்திரி பகலுமா வேலை செஞ்சு 75%. கடைசியில எப்படி பேரம் முடிந்தது என்று சொன்னா, நீ 90% எடுத்துக்கப்பா, வெறும் 10% மட்டும் எனக்கு கொடு. இது நல்லா இருக்கு டீலிங். லாபத்துல 90% நான் எடுத்துக்குவேன், 10% உங்களுக்கு கொடுப்பேன். ரைட்டா? ரைட். அக்ரிமெண்டா? அக்ரிமெண்ட் எல்லாம் வேண்டாம், நீ போ, நாளைக்கு வா, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு அதிகமான லாபங்களை ஈட்டினா. இப்ப பார்த்தான், அந்த ஆளுக்கு எதுக்கு ஒரு 10% கொடுக்கணும்? கடினமா உழைச்சது நான், அந்த ஆள் எதுவுமே செய்யல, நான் ஏன் கொடுக்கணும் என்று சொல்லி அவருக்கு எதுவுமே கொடுக்காம ஏமாத்தனான். திடீரென்று ஒரு நாள் அவர் வந்தார். என்ன தம்பி, பேசினபடி 90% நீ எடுத்துட்டு 10% எனக்கு கொடுக்கணும்ல லாபத்துல. அவன் சொன்னா, நான் ஏன் கொடுக்கணும்? நீங்க என்ன செஞ்சீங்க எனக்காக? ஏண்டா, கொடுத்ததெல்லாம் நான் தானடா. எனக்கு அதே மாதிரி தான் எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் அவங்க கேட்கிறாரு, எனக்கு நன்றி செலுத்தணும்னு ஒரு 10% கூடப்பா, 90% நீ வச்சுக்கோ. ஏன் அவர் என்ன செஞ்சார் என்று சொல்லி நீ அவன் கேட்டது போல நீ கேட்பா என்று சொன்னா. ஒரு உண்மை இல்லாத தன்மை. ஆண்டவர் உன்னிடத்துல நன்றியை எதிர்பார்க்கின்றார். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றியை செலுத்து. உன் சொல்லால், உன் பாடலால், உன் செயலால் நன்றியை செலுத்து. தேவாலயத்தில் உட்கார்ந்து இந்த பிச்சைக்காரனை சுகபோக வாசியாக மாற்றின ஆண்டவர் உன் நிலைமையும் மாற்றுவா. கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவனுக்கு நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கூடியவரே, இந்த நாளுக்காக, விசேஷமாக இந்த மாதத்தினுடைய முதல் நாளுக்காக, அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபையும் உமது ஆலோசனையும் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நன்றி எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உமக்கு நன்றி செலுத்த எங்களை கற்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்த தவறின நாட்களிலே நீர் எங்களை தயவாய் மன்னியும். உமது கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லைடும் வரும்போது ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கும். 5ஆம் தேதி ஆசிரியர்களுடைய தினம். ஆகவே வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இப்போது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நல்ல ஆசிரியராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களை எல்லாரும் வாழ்த்துகின்றோம். உங்கள் நிமித்தமாக இந்த சமுதாயம் புதிய சீரமைப்பை பெறட்டும். உங்களுக்கும் சொல்கிறேன் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்களா என்றால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 15வது ஞாயிறு. அனைத்து காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மேம்படும்படி 147வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 147. நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலே பின் செல்லுவேன் என் ஜீவனே, குலை துடிக்க மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர் என்ற 147வது ஞானப்பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கு காணிக்கை எடுக்கப்படும். முதல் 4 கவிகளை பாடுவோம்.
படைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவராக இந்த திரு சமூகத்து முன்பாக வந்திருக்கின்றோம். நன்றி எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டவருக்கு எங்களுடைய உள்ளத்தால், எங்களுடைய சொல்லால், எங்களுடைய செயலால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைக்காக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்தணுமாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி முண்டாடுகிறோம் சுவாமி, ஆமேன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளையும், பேராயர்களையும், போதகர்களையும், ஊழியர்களையும், சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்திரலும். அநீதி என்று தெரியக்கூடிய அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தரலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தரலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினால் சிறைசாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தரலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்தில் இருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்திரலும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்நிதி தழைக்க ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பதென்று தாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல பாட்டில் மன்னியும். சோரங்கள் பிரேசிக்கப்படாதரும் திருந்த லட்சத்துக்களும் ராஜ்யம் அல்ல மகிமை என்ன நினைக்க சுவாமி, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனைக்கு நிறைவாக நாம் 399வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 399. கர்த்தாவே, உந்தன் கிருபை யாவும் தினம் தினம் ஆம் புதியதே, குயில்கள் பாடி உம்மையே போற்றும் அன்பின் பேரூற்றே போற்றிடுவேன் என்ற 399வது ஞானப்பாடலை பாடுவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக பிராபரனே, உமக்கு இப்போது இனிமேலே என்றென்னைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த திருவார்த்தையை கேட்டு நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கணிகளை கொடுக்கும்படி தேவர்களுக்கு துணை செய்தலும் எங்களுடைய போக்கை வரத்தி இது முதல் கொண்டு என்றென்னைக்கும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசுவாத்திய சமாதானத்தை தந்தல வேண்டும் என்று பணிந்த மனதோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பசுநாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.